அங்க இருங்கடா. நினைச்ச எஃப்என் ஸ்டேஷன் சொன்னா நீ ஏத்தே இருப்ப நினைச்ச. ஏ கணேசா, உனக்கு எத்தனை நட சொன்னாலும் புரியாதா? ஹலோ, சப் இன்ஸ்பெக்டர்னு சொல்லுங்க. யோ, வேற சொல்லி கூப்பிடறத பேஜை குத்தி வச்சிருக்க. இந்த காக்கி சட்டை போட்டனே எகத்தால தாங்க முடியலையா? யோ, அவன முதல்ல வெளிய விடியா. திருடின நகை அவன் கையில இருக்கும்போது தான் நான் அவனை அரெஸ்ட் பண்ணேன். களவாணி போய் கோயில் போனா காணிக்கையா போட போவா, உண்டியல தாயா உடப்பா. உனக்கு எவ்வளவு பங்கு வேணும் கேட்டு வாங்குவியா? அதை விட்டு போட்டு என்ட்ரி போடுறேன், எஃப்ஐஆர் போடுறேன். ஏன் கவர்மெண்ட் பேப்பரை வேஸ்ட் பண்றீங்க? ஊருக்குள்ள ஒரு பெரிய லாயரா இருந்துகிட்டு ஒரு அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்ல? அது இல்லாதனாலதான் ஊருக்குள்ள நான் பெரிய லாயரா இருக்கேன். இத பாரு, அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. அவனை முதல்ல வெளியே விடுறியா இல்ல நான் உன்ன உள்ளதல்லவா? ஏய், யார பார்த்து என்ன பேசுற? கைய வச்சிட்டியா? அவனை வக்கீல் மேலேயே கைய வச்சிட்டியா? வக்கீல் மேல கைய வச்சா என்ன தெரியுமா உனக்கு? இங்க ஏடுறா, இங்க ஏடுறா. டே, சுத்தி சுத்தி ஆடுறா. டே, ஆடுறா. டே, மவன ஆடுறா. யோ சுனா, யோ என்னையா பிரச்சனை? யோ, உன் சப் இன்ஸ்பெக்டர் தான் பிரச்சனை. யோ என்னையா பண்ண? ஏன் சார், ஒரு அக்யூஸ்ட பிடிச்சு உள்ள போட்டது தப்பா சார்? தப்பு தாயா. அவன் நகையை தின்ன நீ கண்ணால பாத்தியா? கேக்குறாருல, சொல்லியா? யோ, அந்த கதையை நான் சொல்றியா? எவனோ கோயிலுக்கு போய் சாமி கழுத்துல கைய வச்சிருக்கான். ஆத்தாடி. அப்புறம் ஏதோ சத்தம் கேட்டு நகையெல்லாம் போட்டு போயிட்டான். வர வர அந்த நேரம் பார்த்து நம்ம ஆளு ஐயோ சாமி நகையெல்லாம் கீழே கிடக்குறேன்னு சொல்லி அதை எடுத்து சாமி கழுத்துல மாட்டிருக்கான். அடடடா, அத தப்புன்னு சொல்லி ஓ ஆளு இவனை புடிச்சு உள்ள போட்டிருக்கான். இல்லடா, நான் சொன்ன கதையெல்லாம் கரெக்ட் தானே? ஆமாண்ணா. அவன் உண்மையை தான் சொல்லுவேன். யோ அப்புறம் என்னையா கரெக்டா பாயிண்ட பிடிச்சிட்டாருல, இதை தயா கோர்ட்லயும் சொல்ல போறாரு. யோ தானா, தம்பி தம்பி தம்பி, இப்பதானே புதுசா வேலை சேர்ந்திருக்கிய, கொஞ்சம் சுறுசுறுப்பா தான் இருக்கும். எல்லாம் ரத்தம் சுருன்னு பாயுதோ, போய் கதவை திறந்து விடியா. என்ன பாக்குற? உன் மேல எல்லாம் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டேன். முதல்ல சீனியரை மதிக்க கத்துக்க. போ, போய் திறந்து விடு. ஏ ஈனா, உன் கூட சேர்ந்து சேர்ந்து எனக்கு அதே பழக்கம் வந்துருச்சியா? எப்படியா என் கூட சேர்ந்து சமாளிக்கிற நீ? சண்டை கோழியை காட்டுல மோசமா இருக்காவ. உண்டாட்டியே சமாளிக்கிறோம் போலீஸ. வாயா மானா வா, என்ன முடித்துறோம்? ஐயா, என் பிள்ளையோட ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போலாம்னு வந்தேன். புள்ளையே போயிட்டா, ட்ரெஸ்ஸை வச்சு என்னையா பண்ண போற? அட என்ன மகள் எப்படி கட்டிய? நாளைக்கு கருமாதி இருமாதி பண்ணணும்னா பிள்ளை கடைசியா போட்டு துணிமை வச்சு தானே பண்ணணும். அதுக்கு தானே காரியத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிடுவீங்களா? அதை எப்படியா கூப்பிடுவாரு? மைக்கை தூக்கிட்டு எவன் வந்தாலும் பேட்டியை கொடுத்து பாப்புலர் ஆனவரு. அப்புறம் பேட்டியை எடுத்தவன், பேட்டியை பார்த்தவன், இவனெல்லாம் கூப்பிட வேண்டிய வரும்ல. கலெக்டர் ஆபீஸ்ல கையேந்தாத ஆளு கட்டுப்படி ஆகுமா? அப்ப மானா வெளியே தெருவ போனா எல்லாரும் ஆட்டோகிராஃப் கேட்பாங்கன்னு சொல்றிய. ஐயா, என் பிள்ளையோட ட்ரெஸ்ஸை கொடுத்தீங்கன்னா போங்க, உள்ள ஒரு நல்லவர் இருப்பாரு, எடுத்து கொடுப்பாரு, வாங்கிட்டு போங்க. யோ, நைட் என்ன ப்ரோக்ராம்? ஏன் என்ன விஷயம்? ஒண்ணு இல்லையா, பொண்டாட்டி ஊர்ல இல்ல, தனியா தான் இருக்க. ஏதாவது சரக்கு போட்டு தாக்கலாமா? சார், நான் அப்புறமே பேசுறேன். என் பிள்ளையோட ட்ரெஸ். ஊருக்கு போற அவசரத்துல நாய்க்கு சோத்த போட்டாலும் என்னவோ. போனவ திரும்பி வந்துட்டாளா? நீ எதுக்கு இங்க வந்த? என் பிள்ளைய கொண்டது யாருங்க?
இத கேக்குறதுக்கு ஏன் அந்த நேரத்துல இந்த கோலத்துல வந்தா நாரி தொலைதாயா? என் புள்ளைய சிவதாஸ் கொலை பண்ணவே இல்லைங்களா? அதையே ஏயா திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்க? அதான் கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்கல்ல. நீங்க சொல்லுங்க சார். ஆமையா உன் புள்ளைய அந்த சிவதாஸ் தாயா கொன்னா. அவனை கண்டம் தொண்டமா வெட்டி சூட் கேஸ்க்குள்ள அவன் தான் வச்சான். இருக்கு பையா உன் புள்ளைய அவன் கொலை போடுறதுக்கு முன்னாடி நம்மகிட்ட ஒரு ஐடியா கேட்டிருந்தான்னு வச்சுக்க, இந்த கோர்ட்டு கேஸ் இல்லாம பண்ணிருப்ப. ஆமா ஃபுல் ஸ்டோரி கேட்டிய, என்ன பண்ண போற? கொலை பண்ணான்னு தெரிஞ்சு எதுக்கு சார் அவனை காப்பாத்துனீங்க? துட்டியா துட்டு, மணி, பணம், 10 லட்சம் கேஷ் எல்லாம் பழைய நோட்டு. பத்தாதுக்கு வீஞ்சூர் பக்கத்துல ஒரு சொகுசு பங்களா. நீ குடுப்பியா? நீ குடுப்பியா? குடு 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 குடு. குடுத்தீன்னா நாளை காலையில 10 மணிக்கு சிவதாச உயிரோட கொண்டு வர. பணத்துக்காக புடவை அவுக்கிற பொம்பளைக்கும் பணத்துக்காக புத்தியை வைக்கிற உனக்கும் என்னடா வித்தியாசம்? மரியாதை பேசு. இனிமே நீ பேசவே கூடாது. யுவர் ஆனர், வக்கீல் சுப்பிரமணியம் அளவுக்கு அதிகமாக குடித்திருக்கிறார். அதனால் தடுமாறி அருகில் இருக்கும் சிலையின் மீது விழுந்திருக்கிறார். அதில் இருக்கும் ஈட்டி அவருடைய வயிற்றை குத்தி கிழித்ததனால் ரத்தம் அளவுக்கு அதிகமாக வெளியேறி துடிதுடித்து அதே இடத்தில் இறந்திருக்கிறார். ஆகவே யுவர் ஆனர், இது ஒரு கொலை அல்ல, இது ஒரு விபத்து. நீ இன்னும் தூங்கலையாமா? தூக்கம் வரலப்பா. உனக்குமா? போய் தூங்குமா. சரிப்பா. உள்ள ஒண்ணும் இல்ல சார். கார்பரேஷன் போன் போடு. எஸ் சார். இந்தாங்க சார். ஹலோ, நான் எஃப் இன்ஸ்பெக்டர் இருளாண்டி பேசுறேன்.
1000 விளக்கு பகுதியில் முனுசாமி ஸ்ட்ரீட்ல கடைசியா லாரி எப்போ வந்து குப்பை வச்சு? சார் அது 8வது மண்டலம் 106வது பகுதி, அங்க கேளுங்க சார். யோ என்னையா மண்டலங்கிறான் பகுதிங்கிறான்? ஆமா சார், நம்ம ஏரியா கேஸ வெளியில யாரும் எடுக்கிறது இல்ல. அதே மாதிரி தான் சார் எல்லாருக்கும் சட்டம் எல்லாருக்கும் போதும். போன போடியா. நான் F1 இன்ஸ்பெக்டர் இருளாண்டி பேசுறேன். சொல்லுங்க சார். 1000 விளக்கு பகுதியில் முனுசாமி ஸ்ட்ரீட்ல உங்க லாரி கடைசியா எப்போ வந்து குப்பை வச்சு? சார் 7 மணிக்கு லாரி வந்து எடுத்து கோயம்பேடு குப்பை மேட்டர் கொண்டு போய் போட்டோம் சார். என்னய்யா? குட் மார்னிங் சார், ஐ இன்ஸ்பெக்டர். இருளாண்டி தானே? அத்தாடி தீயா இருக்கீல சார்? இல்லைன்னா நம்மளை எரிச்சிடுவாங்க. அந்த வக்கீல் சுப்பிரமணியத்தோட கேஸ் ஃபைல் எடுத்துட்டு வந்தீங்களா? சார் அது ஸ்டேஷன்ல பத்திரமா இருக்கு சார். ஓ ஸ்டேஷன்ல இருக்கா? ஆமா சார். பத்திரமா இருக்கா? ஆமா சார். பி கேர்ஃபுல். தேங்க் யூ சார். சார் அந்த ஃபைல் எடு. சரி சார். சார் ஃபைல். இதுதானே அந்த கேஸ் ஃபைல்? அத்தாடி இன்னும் இவ்வளவு ஃபாஸ்டா இருக்கியா? தட் இஸ் சிபிஐ. அந்த லாயர் சுப்பிரமணியத்தோட வைஃப் கொடுத்த கம்ப்ளைண்ட், அதுக்கு மேல நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? சார் புருஷனை கொண்டவங்க யாரும் கண்டுபிடிங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரவாயில்ல சார். அன்னைக்கு அவங்க வீட்டுல நாய் காணா போச்சு சார், அதை கண்டுபிடிங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார். என்ன பொம்பளை சார் அவங்க? அந்த நாயை கண்டுபிடிச்சிட்டா அந்த லாயரை யார் கொலை செஞ்சதை கண்டுபிடிச்சிடலாம். இந்த கேஸிலே அந்த நாய் முக்கியமான எவிடன்ஸ். டு யூ ஃபாலோ மீ? நீங்க நாயை கண்டுபிடிங்க. Yes, sir. நான் கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன். எஸ் சார். பயந்துட்டியாடா? நோ சார். உங்க 2 பேருக்கு சாப்பாடு பண்ணி வச்சிருக்கேன். நீ சாப்பிட்டு அம்மா கூட்டி விட்டுருமா. அப்புறம் இன்னைக்கு சீக்கிரமே ஆபீஸ் முடிஞ்சிடும். கலெக்டர் வந்து கொடியேற்றணும்னா நான் வீட்டுக்கு வந்துடுவேன். என்ன அம்மா பத்திரமா பாத்துக்குமா. கொஞ்சம் இருங்கப்பா. அப்பா என்னம்மா? ஏன்பா இப்பெல்லாம் சட்டையில பின் குத்திட்டு போறீங்க? கழட்டி கொடுங்கப்பா, நான் வேணா பட்டன் தைச்சு தரேன். வேண்டாம்மா, இப்பெல்லாம் இந்த பின்னு தான் ரொம்ப வசதியா இருக்குது. சுகமோ துக்கமோ எதையும் மனசுல அடைச்சு வச்சுக்க கூடாது. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னு கேட்க மாட்டியா? நீ கேட்க மாட்டே, நானே சொல்லிடுறேன். டிஃபென்ஸ் லாயர் சுப்பிரமணியன் டிக்கெட் வாங்கி மேல போயிட்டாரு, கேள்விப்பட்டியா? இப்பெல்லாம் சாமியோட தீர்ப்பு சேட்டலைட்டை விட ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. எல்லாருக்கும் கான்ஸ்டபிள்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் டோட்டல் கன்ஃபியூஷன். இது கொலையா தற்கொலையான்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? தேங்க்யூ. சார், இன்னைக்கு இந்தியாவோட 56வது சுதந்திர தினம். as a கலெக்டரா நீங்க மக்களுக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? சுதந்திர தினத்தை பத்தி கலெக்டரா நான் மெசேஜ் சொல்றதை விட மகாத்மாவை உயிரா நேசிச்சு தான் மகனுக்கு சுதந்திரம்னு பேர் வச்ச மாறன் சொல்லுவார். ப்ளீஸ் முகத்தெல்லாம் நல்லா தொடச்சிக்க. இன்னைக்கு ராத்திரி 8 மணி நியூஸுக்கு அப்புறம் பாரு, உலகமே உன்னை ஓஹோன்னு பார்க்க போகுது. நாளை காலம்பரம் ஆபீஸ்ல எல்லாரும் கியூல வந்து நின்று உங்ககிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க போறாங்க. கேட்கிற கேள்விக்கெல்லாம் பளிச்சுன்னு பதில் சொல்லு. சார் சொல்லுங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சு 56 வருஷம் ஆச்சு. காந்திக்கு கை துப்பாக்கி, இந்திரா காந்திக்கு எந்திர துப்பாக்கி, ராஜீவ் காந்திக்கு மனித வெடிகுண்டு. இன்னைக்கும் கூட நம்ம குடியரசுத் தலைவர் குண்டு துளைக்காத கூண்டுக்குள்ள நின்னுதான் கொடியேத்திக்கிட்டு இருக்காரு. ஜெய்ஹிந்த். சூப்பர் சார். சுதந்திரம் கிடைச்ச நம்ம நாட்டு முதல் குடிமகனுக்கே பாதுகாப்பு இல்லைன்றதை எவ்வளவு சூப்பரா சொல்லிருக்கீங்க. ரியலி சூப்பர் சார். மாறன் அண்ணே, அண்ணே கணேசன். டிரைவர் நம்ம வண்டி எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். ஹரி அப். மெல்ல 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 மெல்ல. பயப்படாதீங்க. மெதுவா தூக்கும்பா.
என்ன ஸ்ட்ரோக்கா? எஸ் சார். பிபி இசிஜிலாம் எடுத்தாச்சு சார். மூவ். லேப் ரிப்போர்ட் வந்துச்சா? இன்னும் வரல சார். சீக்கிரம். I think he's unconscious. Quick, எழுந்துங்க. Come on, fast. சீக்கிரம் மூவ் பண்ணுங்க. நீ சாக மாட்ட. என்ன சாப்பிட்டாச்சா? என்ன நல்லவரே, எப்படி இருக்க? பொண்டாட்டியை தவிர வேற யாரையும் பார்க்காத ஒரே போலீஸ்காரன் நீதாயா? நான் வந்திருக்கேன். ஏய் தேனாமுனா, உன்னை தான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, ஏன் வந்த நீ? சுருக்கு சுருக்குன்னு வந்துருமே கோவம். ஏய் பணத்தை நேரா வீட்டுல தானே கொண்டு கொடுக்க சொல்லிருக்கேன், இங்கே எதுக்கு எடுத்துட்டு வந்த? திடீர்னு எல்லா ஆம்பளைங்களும் உங்க ஸ்டேஷன்ல இருக்க எஸ்ஐ மாதிரி ஆயிட்டாங்க. இந்த மாச கலெக்ஷன் ரொம்ப கம்மி, பணம் இல்லன்னு சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். காசு இல்லைன்னு சொல்றதுக்கு கார் ஏறி வரணுமா? ஒரு போனை போட்டு சொல்றதாடி மூணாக்குனா. ஏன் இப்படி அனலா கொதிக்கிறீங்க? உங்க சூட்டை தணிக்க காருக்குள்ள ஒரு காவேரி இருக்கு. எதை சொல்லணுமோ அதை சொல்லாதடி, தேவையில்லாததா பேசு. ஐயா நல்லவரே, ஸ்டேஷனை கொஞ்சம் பாத்துக்கிறீங்களா? இன்ஸ்பெக்டர் எங்கன்னு போன் வந்துச்சுன்னா பார்ட்டி கூட இருக்காருன்னு போட்டு கொடுத்துறாத. ரவுண்ட் சப் இருக்காருன்னு பார்த்து சொல்லி வை. வரட்டுமா? ஆத்தாடி, ஏண்டி காருக்குள்ள என்னமோ காவேரி இருக்குன்னு பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியலையே. அது அப்படித்தான் தெரியும், ஆனா அது. ஓ அப்படியா? டிரைவர், நீங்க வீட்டுக்கு போயிடுங்க, ஐயா ஓட்டிட்டு போவாரு. சரிங்கம்மா. வண்டியில பெட்ரோல் கம்மியா இருக்கு, அப்படியே ஃபில் அப் பண்ணிடுங்க. போடுங்க தம்பி. ஏய் டேங்க் ஃபில் பண்ணப்பா. நீலையை வென்றார் உண்டோ. ஆமா தண்ணி போடுவியா? ஓடுவேன். உன் பேர் என்ன? ఏమి అయ్యో ఏమండి ఏ పోలీస్ జిల్లా మీకు ఆంధ్రాలో ఏంటి நீ தீச்சட்டியாவில் இருக்கிற?
இன்ஸ்பெக்டர் கூட வர்றமே ஏசி ரூம் கூட்டி போகாம இங்க கூட்டியான்னு பாக்குறியா? வா 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 வா. நமக்கு அந்த மாதிரி இடமெல்லாம் பிடிக்காது. இந்த மாதிரி இயற்கை சூழல் தான் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ఏమి చెప్తారు మీరు? இது ஓ உனக்கு தமிழ் தெரியாதா? அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் வா. ஏய் வேமா வாடி. இருங்க, அவசரப்படாதீங்க, வாரேன். ஆத்தாடி என்ன தமிழ்ல பேசுற? நான் மல்டி லாங்குவேஜ். ஏய் வேமா வாடி. உன்னை போய் சொன்னாலே கவுத்துறாள் அந்த காணாம போனா. உட்காரு உட்காரு.